I welcome you to learn English. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த 3 டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். இதுதான் பேசிக். ஐ see him இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஐ saw him நான் அவரை பார்த்தேன். ஸோ கடந்த காலம் இது நடந்து முடிஞ்சிருச்சு. நான் அவரை பார்க்கிறேன், நான் அவரை பார்த்தேன். ஐ will see him இந்த will அப்படிங்கிற வார்த்தை ஃபியூச்சர் டென்ஸை குறிக்குது. ஸோ ஐ see him, ஐ saw him, ஐ will see him. he opens அவர் திறக்கிறார். ஏன் இந்த வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு? இந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறப்ப ஒரு முக்கியமான ரூலை நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இங்கே சப்ஜெக்ட் என்னது? ஹீ. ஹீ ஓப்பன்ஸ். அந்த இடத்துல ஹீக்கு பதிலாக தே அப்படின்னு இருந்துச்சுன்னா தேயோட அர்த்தம் என்னது? அவர்கள். அப்போ அது பன்மை. அப்போ வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ சிங்குலர் வந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுகிற சென்டென்ஸுக்கு மட்டும்தான் இந்த ரூல். இது ஒரு முக்கியமான ரூல், எப்போவுமே மறக்கக்கூடாது. இந்த ஹீ அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக டீச்சர் அப்படின்னு இருக்குன்னா இந்த டீச்சர் சிங்குலர். அகெயின் டீச்சர் ஓப்பன்ஸ். ஓப்பன் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் ஓப்பன்டு. ஹீ ஓப்பன்டு. ஹீ வில் ஓப்பன் இது சிம்பிள் ஃபியூச்சர். பாஸ்ட் ஃபார்மில் சில வேர்ப்ஸோட ஈடி சேர்த்தாலே பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். சில வேர்போட ஸ்பெல்லிங்கை மாற்றினா தான் பாஸ்ட் டென்ஸாக மாறும். ஸோ ஈடி சேர்க்குற வேர்ப்ஸ் ரெகுலர் வேர்ப்ஸ். ஈடி சேர்க்காமல் ஸ்பெல்லிங்கே மாறுச்சுன்னா அது இர்ரெகுலர் வேர்ப்ஸ். இந்த 3 டென்சஸுடைய ஸ்ட்ரக்சர் நல்லா மனப்பாடம் ஆகிற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். இங்கே நான் ஒரு டென்ஸ் கொடுத்துட்டேன், மீதி இருக்கிற 2 டென்சஸையும் நீங்கள் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சொல்லணும். அதுதான் எக்ஸசைஸ். அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் மேலே இருக்கிற 2 டென்சஸ், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதை நீங்கள் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். KNOW நோ அப்படின்னு வாசிக்கணும். ஹீ நோஸ் ஆல் அவருக்கு எல்லாம் தெரிகிறது. நோ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் நியூ. NEW எப்படி உச்சரிப்போம் அதே மாதிரி தான் இதையும் சொல்லணும். கே சைலண்ட். ஹீ நியூ ஆல் அவருக்கு எல்லாம் தெரிந்தது. ஹீ வில் நோ ஆல் அவர் எல்லாம் தெரிந்து கொள்வார் இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். தே வின் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நான் சென்டென்ஸ் கொடுத்துட்டேன். மீதி இருக்கிற சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் கண்டுபிடிங்க. தே வின் அவர்கள் வெற்றி பெறுகின்றனர். தே ஒன் WON எப்படி உச்சரிக்கணும்? ONE எப்படி சொல்லுவோம்? ஒன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான். தே ஒன். தே வில் வின் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். வி வில் ஈட் இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. நாம் சாப்பிடுவோம். மேலே இருக்கிற சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சென்டென்சஸ் சொல்லுங்கள். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வேர்போட ஈடி சேர்ந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸாக மாறுச்சுன்னா அது ரெகுலர் வேர்பு. ஈடி சேர்க்காம ஸ்பெல்லிங்கையே சேஞ்ச் பண்ணோம்னா அது இர்ரெகுலர் வேர்ப். ஈட் அப்படிங்கிறது ஒரு இர்ரெகுலர் வேர்ப். ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட். நீ போ, நீ போனாய். இந்த யூ அப்படிங்கிற வார்த்தைக்கு நீ, நீங்கள் ரெண்டுமே அர்த்தம் வரும். ஸோ யூ வில் கோ அப்படின்னு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் கொடுத்துட்டேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கண்டுபிடிங்க. கோ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் வெண்ட். ஸோ இது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷில் பேசுகிறப்ப சிம்பிள் ஃபியூச்சர்லேயும் பேசுவோம், அதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேயும் பேசுவோம். ஸோ ஒவ்வொரு வேர்புக்கும் பாஸ்ட் ஃபார்ம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு வேர்பு நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த சேனலில் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு மட்டுமே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். டிக்ஷனரியில் இருக்கும், ஆன்லைன் டிக்ஷனரிலையும் இருக்கும். பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்பீக். ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக். ஸ்பீக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்போக்கன். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ ரீடு.
நான் வாசிக்கிறேன். இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன, ஃபியூச்சர் டென்ஸ் என்ன கண்டுபிடிங்க. ஐ ரீடு, நான் வாசிக்கிறேன். அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், நான் வாசித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதே ஸ்பெல்லிங் தான் இருக்குது பாருங்களேன். ஐ ரீடு அப்படின்னு தான் இருக்குது. அந்த வேர்ப் ரீடு அதனுடைய ஸ்பெல்லிங் மாறலைனாலும் அதை எப்படி உச்சரிக்கணும், அந்த உச்சரிப்பில் தான் அது பாஸ்ட் ஃபார்மா ப்ரெசன்ட் ஃபார்மா அப்படிங்கிறத தெரியப்படுத்தும். ஸோ ஐ ரீடு அப்படின்னு சொன்னோன்னா ப்ரெசன்ட் டென்ஸ். ரெட் ஆர்இடி எப்படி உச்சரிப்போம், ரெட் கலர் ரெட்டு, அதுதான் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரீடு. ஐ ரெட். ஸோ செகண்ட் சென்டென்ஸை ஐ ரெட்டுன்னு தான் வாசிக்கணும். ஐ ரெட், நான் வாசித்தேன், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐ வில் ரீடு, நான் வாசிப்பேன், இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இதே எக்ஸசைஸ் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.